எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். நானும் முதலாளியும் இந்தியாவோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு வெற்றியோட வந்திருக்கேன். செம வின் இன்னைக்கு. எக்ஸ்ட்ராடினரி வின். இந்தியன் உமன் வந்து ஒரு ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்றாங்க. அதாவது கபில் தேவ், மகேந்திர சிங் தோனி வரிசையில் வந்து ஹர்மன்பிரீத் கௌர் வந்துட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி வின் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் உமன்ஸ் டீம் ஃபார் மேக்கிங் ஆல் ஆஃப் அஸ் ப்ரவுட் டுடே. அந்த ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சும் போதே நிறைய பேருக்கு நிறைய ஹோப் வந்துருச்சு, ஜெயிச்சிருவாங்க இந்த வாட்டி வேர்ல்ட் கப் அப்படின்னு. சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க முதலாளி, சொல்லுங்க. ஒரு நல்ல இம்ப்ரெசிவ் வின் தான். ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் பிடிக்கிறப்ப வந்து அடிக்கிற ஸ்டைல பார்த்து 350 வரும்னு கூட நம்ம சொன்னோம். ஆனா நாங்களாம் இன்னைக்கு ஒன்னா உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். முக்கால்வாசி மேட்சை வந்து நானும் முதலாளியும் மட்டும் உட்காந்து தான் பார்த்துட்டு இருந்தோம். 350 வரும்னு பார்த்தோம். ஆனா கடைசியில 298 இருந்துச்சு. சரி, பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, கிரிப் ஆகுது, மேபி அதனால அப்படி ஆச்சு. ஸோ இட்லி பெட்டர் ஃபார் அஸ். ஆனா அந்த டியூ இருக்குமோ அந்த கவலை இருந்துட்டே இருந்துச்சு. அவங்க சைட்ல அவங்க கேப்டன் நம்ம நேற்று பேசின மாதிரி கோட்டை 2 கோட்ல வந்து ஒரு கோட்டை இன்னைக்கு சூப்பரா விளையாண்டாங்க. அவங்க செஞ்சுரி அடிச்சாங்க. இன்னொரு கோட்டு விக்கெட்டும் அடிக்கல, ரன்ஸும் பெருசா அடிக்கல. காப்பை அவங்க வந்து சேஃபா ஆடிட்டாங்க, வெற்றி ரொம்ப சேஃபா ஆடிட்டாங்க காப்பர். ஸோ அதனால வெல் பிளான்ஸ்ட் எக்ஸிகியூஷன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் தெம் டக்கு அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் வந்து ரெகுலராக விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அமன்ஜோத் கவுர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாங்க. பட் ஷி காம்பன்சேட், ஒரு ரன் அவுட்டு ஒரு கேட்ச் சூப்பரா பண்ணாங்க. ராதா யாதவ் கொஞ்சம் காஸ்ட்லியா போறப்பதான் வந்து ஐ திங்க் மேஜிக்கல் மூமெண்ட். ஜெஃபாலி வர்மாக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க. செகண்ட் பாலே ஒரு விக்கெட். அதே மாதிரி டக்குன்னு ரன் கண்ட்ரோல் பண்ணி 2 விக்கெட் எடுத்தது வந்து ஐ திங்க் தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அவங்களோட சேஸ் சைட் ஆயிடுச்சு. ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி குட் மேட்ச். கடைசி வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. எக்ஸலண்ட் வின், டிசர்வ்ட் வின். பர்டிகுலரா வந்து the way they came back from the 3 losses to the top 3 nations வந்து was really good. ஆமா, இதுல நீ சொன்ன கடைசி பாயிண்ட்ல இருந்தே நான் வரேன். முதல்ல 3 மேட்ச் தோத்துருக்காங்க, இங்கிலாண்டோட, ஆஸ்திரேலியாவோட, சவுத் ஆப்பிரிக்காவோட. இருந்தும் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அதான் இந்த ஃபார்மேட்ல முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அதான் சொன்னேன். இந்த ஃபார்மேட்ல வந்து இவங்க எப்படியும் உள்ள போயிடுவாங்க. கடைசி 2 மேட்ச் எப்படி விளையாடுறாங்களோ அதான் மேட்ரு. அந்த கிரன்ச் சுச்சுவேஷன், அந்த குரூஷியல் மூமெண்ட்ஸ் எப்படி ஜெயிக்கிறாங்களோன்னு. 2023 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா நம்ம ஞாபகம் இருக்கும். இந்தியா வந்து ஒரு மேட்ச் கூட தோக்கல. அன்பார்ச்சுனேட்லி ஃபைனல்ல தோத்துருப்பாங்க. ஆஸ்திரேலியா பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்துருந்தாங்க. ஆஃப்டர் 2 மேட்சஸ் வந்து டேபிள்ல வந்து கடைசியில் இருந்துச்சு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா போயிருச்சு, குவாலிஃபை ஆகாதுன்னு நிறைய பேர் என்கிட்டயே சொல்லி சேலஞ்ச்லாம் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா வந்து குவாலிஃபை ஆகுது செமிஃபைனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வெரி சிமிலர் ஃபார்மேட் தான். அவங்க உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து செமிஃபைனல்லையும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபைனலையும் இந்தியா அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கிவன் டேல, அந்த கிவன் டைம்ல க்ரூஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து இந்தியன் உமன் வந்து சிறப்பாக செஞ்சுட்டாங்க. அதுல முக்கியமா வந்து இன்னைக்கு நான் என்னோட ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர் வந்து ஷெஃபாலி. அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஒரு 2 பேர். ஒன்று வந்து ஷெஃபாலி. ஏன்னா நானும் அதான் ஒரு இது சொன்னேன், இவங்க வந்து ஹிட் ஆர் மிஸ் கேண்டிடேட்டு. ஒரு மேட்ச் அடிப்பாங்க, அப்புறம் ஒரு 5-6 மேட்ச் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் அந்த மேட்ச் இந்த ஃபைனல்ல அடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த ஒரு ப்ரெஷர் மூமெண்ட்ஸ்ல இனிஷியலா ஷீல்ட் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்மிருதி மந்தானா ஒரு ஒரு டிஃபிகல்ட் ஸ்டம்பிங், ஒரு கேட்ச் எல்லாம் விட்டாங்க. பட் அந்த ப்ரெஷர்ல அடிச்சதுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். இதுல வந்து பவுலிங்கும் கொடுத்தாங்க. அதுலயும் வந்து அவங்க ஒரு ஒரு டெலிவர் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் கேட்சையும் எடுத்துட்டாங்க. கேட்ச் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டாங்க. அவங்க சிரிச்சே தான் பிடிச்சி தூக்கி போட்டாங்க. இன்னொரு விக்கெட்டும் அது ரிச்சா கோஷ் பரவாயில்ல, நிறைய கேட்ச் விட்டுட்டு இருந்தாங்க, இந்த கேட்சை பிடிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரானரி. இன்னொன்று வந்து தீப்தி சர்மா. அவங்க வந்து கேட்சை விட்டுறாங்கன்னு நம்ம சொல்றோம், ரன்னிங்கே சுத்தமா பண்றது இல்லை, ஃபிட்னஸ் ஃபீல்டிங் அதெல்லாம் பேசுறோம். பட் வந்து கிவ் ஹர் த பால் ஷி வில் டெலிவர், கிவ் ஹர் த பேட் ஷி வில் டெலிவர். எவ்வளோ ப்ரெஷர் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ப்ரெஷர்ல நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு இன்னும் எட் அகெயின் ஃபார் nth நம்பர் ஆஃப் டைம் இந்தியாவுக்கும் சரி, பிரான்சைஸ் கிரிக்கெட்லையும் சரி, nth நம்பர் ஆஃப் டைம் இன்னைக்கு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா நம்ம வந்து கொஞ்சம் அவங்க ரன்னிங்ல கொஞ்சம் இதா இருந்துச்சு. அவங்க வந்து இவங்களோட கேட்ச ட்ராப் பண்ணாங்க. டக்ஸன் கேட்ச ட்ராப் பண்ணதுக்கு காம்பன்சேட் பண்ணிட்டாங்க டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டு. ஸோ சில மிஸ்ஸஸ் இருந்தாலும் ஷீ காம்பன்சேட். ஃபீல்டிங் வந்து ஷார்ப் த்ரோஸ் அதெல்லாம் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த இன்னொரு ரன் அவுட், காக்கா ரன் அவுட் கூட ஐ திங்க் அவங்க தான் த்ரோ பண்ண நினைக்கிறேன். ஸோ ஷீஸ் ஆல்ரவுண்ட் பிளேயர். கொஞ்சம் ஷார்ட் டர்மிங்ஸ் இருந்தாலும் ஐ திங்க் ஷீஸ் ஏபிள் டு ஹேண்டில் த ப்ரெஷர். ஸ்டார் பிளேயர், ஒன் ஆஃப் த கோட்ஸ் ஃபார் இந்தியன் டீம் தான். என்ன கொஞ்சம் அன்ரெகனைஸ்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம யூஸ்வலா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பத்தி தான் நம்ம அதிகமாக பேசுவோம். பட் ஷீ ஃபால்ஸ் இன் அண்டர் கேட்டகரி. ஒரு ஜடேஜா லெவலுக்கு அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி அவங்க அப்படிதான் இந்த டீமுக்கு. இதுல வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் சேஞ்ச் வந்து இந்தியன் ஃபீல்டிங் தான். ஆஸ்திரேலியாவோட மேட்ச்ல வந்து மேட்சை ஜெயிச்சாலும் அவங்க வந்து ஃபீல்டிங் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் கொடுத்துருப்பாங்க. 2 4 ஓவர் த்ரோ பண்ணாங்க.
வாரி வாரி அள்ளி வழங்குனாங்கன்னு நான் சொல்ல வரேன். 20 ரன்னுக்கு மேல குடுத்துருந்தாங்க ஆஸ்திரேலியாவோட. இன்னைக்கு வந்து தே புல்ட் இட் பேக். நல்ல ஒரு ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. அது முதல்ல இருந்தே நம்ம பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து தே ஹேவ் டு ட்ரை டு சேவ் த பால்ஸ்ன்னு. முந்தையோட இன்னைக்கு மேட்சஸ் நிறைய எஃபர்ட் போட்டாங்க. அவங்க நிறைய பால் மேல ஸ்டாப் பண்றதுக்கு விழுந்து ட்ரை பண்ணதெல்லாம் தே ரியலி புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட் டு ப்ரொடெக்ட் ரன்ஸ், சேவ் ரன்ஸ் நிறைய பண்ணாங்க. ஸோ தட் கேச்சஸ் சேவ் மேட்சஸ்ன்ற மாதிரி அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த ஆஸ்திரேலியா டீம் நம்ம பார்த்தது வந்து தே ட்ரை டு சேவ் லாட் ஆஃப் ரன்ஸ். பட் ப்ரெஷர் போக தே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன் ரிட்டர்ன் நம்ம டீம் வந்து ப்ரெஷர்ல இருந்தாலும் தே டிட் வெல் வித் ஃபீல்டிங். 1 or 2 மிஸ்ஸஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஐ திங்க் இட் இஸ் ஃபார் பெட்டர் தென் வாட் தே வேர் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஆமா. சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியா பேட்டிங் அப்போ நான் ஹானஸ்ட்டா என்ன நினைச்சேன்னா, ஒரு 20 ரன் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் புலம்பிட்டே தான் இருந்தேன் கடைசியில. ஒரு 20 ரன் அடிச்சிருந்துருக்கலாம்னு நான் நினைச்சேன். பட் அத வந்து அவங்க இவங்க ஃபீல்டிங்லாம் கனெக்ட் பண்ணி தான் அப்படின்னு நினைச்சேன். பட் அத அவங்க மேட்ச் பண்ணிட்டாங்க. இதுல என்னன்னா, அவங்க கொஞ்சம் டாக்டிக்கல் பவுலிங் சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம பேசும்போதும் நான் டிஸ்கஸ் பண்ணோம். காக்கா வந்து நல்லா போடுவாங்க, அயோபங்க காக்கா. ஆனா வந்து அவங்க ஒரு 2 ஓவர் அடிச்சுட்டாங்கன்னு நிறுத்தி வச்சுட்டு, அவங்க தொடர்ந்து போட்டிருந்தா ஷீஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர். அந்த ஒரு அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல வந்து அவங்க வந்து 2, 3 விக்கெட் எடுத்து குடுத்தாங்க. ஸோ அவங்கள வந்து இனிஷியலாவே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு 2 பேட் ஓவர்ல அவங்கள நிறுத்தியிருக்க தேவையில்ல. அப்படி கட் பண்ணாம வந்து அவங்க குடுத்திருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பவுலர்ஸ பெட்டரா ரொட்டேட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இந்தியாவும் வந்து ஒரு 20 ரன் அடிச்சிருந்திருக்கலாம். அவங்க கேப்பபிலிட்டீஸ் இல்ல அப்படின்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். கண்டிப்பா அவங்க கடைசியில வந்து டக்குன்னு கொஞ்சம் விக்கெட் விழுந்துச்சு. ரிச்சர்ட் கோஃப் மட்டும்தான் அடிச்சா ரன் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. மேபி ஒரு 10-15 ரன் கூட எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கலாம். பட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஃபீல்டிங்ல காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ஃபீல்டிங்ல கோட்டை விட்டா இந்தியன் பவுலர்ஸ் மேல இன்னும் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். பீன் பிட் மோர் டிஃபிகல்ட். பட் எண்ட் ஆஃப் த டே ஜெயிச்சிட்டாங்க. காக்கா சொன்ன மாதிரி அதே மாதிரி அவங்க வந்து 10 ஓவர்ஸ் போல 9 ஓவர்ஸ் தான் போட்டாங்க. கொஞ்சம் சரியா கால்குலேட் பண்ணலையா இல்ல அண்டர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. பட் என்ன அதிகமா அன்னைக்கு அந்த டே அதிகமா விக்கெட் எடுத்த பவுலருக்கு நீங்க கோட்டா ஃபினிஷ் பண்ணல அப்படின்றது வந்து ஒரு டாக்டிக்கல் எரர் தான். அதை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த ஃபியூ திங்ஸ் இந்த மாதிரி அவங்க இது பண்ணியிருந்துருக்கலாம். பட் உள்வாட் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து ஒரு வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல்லையும் செஞ்சுரி அடிச்சு ஃபைனல்லையும் செஞ்சுரி அடிச்சது கிடையாது. அது வந்து ஒரு பெரிய இது. அதோட வந்து அவங்க கேட்ச் வந்து நல்ல கேட்ச். அமன்ஜோத் கவுர் வந்து ஓடி வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச் பிடிச்சிக்கலாம். தட்டி தட்டி கீழே ஆல்மோஸ்ட் விட்டுட்டு பிடிச்சிட்டாங்க. அது ஒரு சேவர். ஆனா இன்னொரு வந்து இது ஐரணி வந்து கேப்டன் தான் கேம் டோர்னமெண்ட் முடிக்கணும்ன்ற அளவுக்கு கடைசி டிக்ளார் அடிச்ச பால் கடைசி விக்கெட் கேப்டன் வந்து ஆல்மோஸ்ட் விட்டுருவாங்க நினைச்சேன். ஐ திங்க் ஏதோ ஒரு போஸ்ட் பிடிச்சிட்டாங்க. லாஸ்ட் விக்கெட் விழுந்தது. அது ஒரு ரொம்ப நல்ல கேட்ச். ஸோ டிசர்வ் தான் அது. ஸோ இட்ஸ் அ பொய்டிக் ஜஸ்டிஸ். கிடைச்சிருச்சு சிறப்பா. பட் சவுத் ஆப்பிரிக்கா வி ஹேவ் டு அப்ரிஷியேட் அட் திஸ் பாயிண்ட். ஏன்னா அவங்க வந்து அப்படி ஒரு ஆல் அவுட் ஆனாங்க இனிஷியலா இது இனிஷியல் கேம்ல. அதுக்கப்புறம் வந்து தே கேம் பேக் ஃப்ரம் தட் தே வெண்ட் ஆன் டு டிஃபீட் எவ்ரிபடி. இந்தியாவையும் ஜெயிச்சாங்க. இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. பட் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்காக தான் வந்துட்டு இருக்கு அன்பார்ச்சுனேட்லி. மாப்பிள்ளை இல்லாம மாப்பிள்ளை தோழர்களாகவே அவங்க இருக்காங்க. மென்ஸ் கிரிக்கெட்லயும் சரி, இதே இந்தியாவோட T20 வேர்ல்ட் கப்ல தோத்தாங்க. நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் பார்த்துருக்கேன். ஏபிள் டிவிலியர்ஸ் மாதிரி ஒரு லெஜெண்ட் கண்ணீர் விட்டு அழுதாரு. அது என்ன அந்த கர்ஸ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்னு தெரியல. அது எப்போ பிரேக் ஆகணும்னு தெரியல. அன்பார்ச்சுனேட்லி தே டூயிங் எவ்ரி திங் ரைட், டிக்கிங் ஆல் த பாக்ஸஸ். பட் அந்த ஃபைனல் ஹர்டில் மட்டும் விழுந்துடுறாங்களே. அதுக்கு ஏன்னா இன்னைக்கெல்லாம் சோக் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அன்பார்ச்சுனேட்லி தே குட் நாட். இது சவுத் ஆப்பிரிக்கா வந்து சோக்கர்ஸ் டீம்ன்றத விட ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல். நம்ம அப்படி பேசணும். நம்ம இதுக்கு 3 ஃபைனல் வந்திருக்கோம். ஓரளவுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லோக்கல் ஹோம் கிரவுண்ட் வேற. மேபி ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். ஃபுல் சப்போர்ட் இருக்கே. ரோஹித் சர்மா இருக்காரு, அம்பானி அவங்கலாம் இருக்காங்க, இருந்தாரு, சச்சின் டெண்டுல்கர் எல்லாரும் இருக்காங்களே. பாவம் ரோஹித் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஜெயிச்ச உடனே மேல பார்த்தாரு, நம்ம ஜெயிக்க முடியல இவங்க ஜெயிச்சிட்டாங்கடா அப்படின்னு. ஆமா அது பார்த்தேன். பாவம் மனுஷன் அது நினைச்சிருப்பான்னு தெரியல. ஸோ அது ப்ராப்ளி அந்த ஹோம் சப்போர்ட் இருந்திருக்கா இல்லாதனால அவங்க ஆப்போனண்டோட ஹோம் சப்போர்ட் வந்து குட் ஹவ் பீன் இன்டிமிடேட்டிங். அது இந்தியன் கிரவுண்ட்ல விளையாடுறது வந்து தனி எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க விளையாண்டுருக்க இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டர் விளையாண்டுறதுக்கு விளையாண்டுருக்க மாட்டாங்க. அதுவும் ஃபைனல்ல போய் இந்த மாதிரி விளையாண்டாங்கன்னா இட் ஹவ் பீன் த்ரெட்னிங். ஒரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஸோ இவ்வளவு தூரம் புல் த்ரூ பண்ணிட்டு இருந்ததே பெரிய விஷயம். ஐ திங்க் ஆன் அனதர் டே தே வுட் ஹவ் பீன் த வின்னர்ஸ். பட் இன்னைக்கு நம்ம தான்
இந்த given day India performed in India ஒன்னு we have to appreciate the contribution of பிரத்திகா ரவல். அவங்களும் வந்து நிறைய கீ கேம்ஸ்ல அடிச்சாங்க. நியூசிலாந்து கேம்லாம் ஒரு பெரிய 100 அடிச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பங்களாதேஷ் கேம்ல இன்ஜூர் ஆயிட்டாங்க. பட் எல்லாமே வந்து இட்ஸ் ஃபார் ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஷெஃபாலி உள்ள வந்தாங்க. அவங்க டீமுக்குள்ள வரும்போதே அதான் சொன்னாங்க. இட் இஸ் ஆல் காட்ஸ் இதுன்னு சொல்லி சொன்னாங்க. செமிஃபைனலில் பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இன்னைக்கு வந்து அப்படி ஒரு மொமெண்டம் ஒரு டெம்போ செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு 2 விக்கெட் அது எப்படின்னு அதெல்லாம் வந்து சர்டன் திங்ஸ் ஆர் பியாண்ட் அஸ். அது வந்து ஒரு ரொம்ப ஒரு இனாஷியஸ் டெலிவரி. ஒரு அதான் அவங்க கொஞ்சம் நின்று வந்துச்சு நேரத்தில் ஏர்லியா ஷார்ட் ஆடிட்டாங்க, கேட்ச் போயிடுச்சு. இன்னொன்று வந்து அந்த ரொம்ப லெக் சைடில் போட்டாங்க, தள்ளுறேன்னு பார்த்து அது கீப்பர் கேட்ச், அதை தூக்கி வெளியே அடிச்சிருப்பாங்க இன்னொரு நாள். பட் டுடே வாஸ் ஹர் டே. அது இட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். அது வந்து அப்ரிசியேஷன்ஸ் டு ஹர். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி டு இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் கோயிங் ஃபார்வர்டு. நீங்கள் வேர்ல்டு சாம்பியன் ஆயிட்டீங்க. பிரத்திகா ராவல் மாதிரி ஒரு சாம்பியன் பிளேயர் வந்து அதாவது ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன்ஸ் இன் உமன்ஸ் கிரிக்கெட் அக்ராஸ் ஆல் டீம்ஸ், அவங்களும் நீங்கள் அடுத்து ஃபிட் இன் பண்ணோம். ஹர்லின் தியோல் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர். அவங்க வந்து அடிக்காத ரன்னே கிடையாது. டொமஸ்டிக்லையும் சரி, டபிள்யூபிஎல்லையும் சரி, இங்கேயும் கிடைச்ச சான்சஸ்ல அவங்க வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்னேகரானா மாதிரி ஒரு பிளேயர் வெளியே உட்காந்துருக்காங்க. யஸ்திகா பாட்டியா வெளியே இருக்காங்க. நிறைய சோ மெனி டேலண்ட்ஸ் கம்மிங் அப். இவங்க எல்லாமே வெளியே இருக்காங்க. ஸோ இது வந்து லாட் ஆஃப் ஒரு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. அண்ட் ஸ்ரேங்கா பாட்டில் இருக்காங்க. பெரிய லிஸ்டே இருக்கு. பட் இது நல்ல விஷயம் தான். இன்னைக்கு வந்து இப்படி கப்பு ஜெயிச்சதால ஒரு ஜெனரேஷன் வில் பி இன்ஸ்பயர்ட் அகைன். ஏன்னா சொல்றது எல்லாமே அப்படிதான் சொல்றோம். கபில் தேவ் ஜெயிச்சாரு, அதுல அதை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. இப்போ டெண்டுல்கர் ஒருத்தர் வந்தாரு. அப்புறம் வந்து தோனி ஜெயிச்சாரு, அதை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றோம். T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சார் ரோஹித் சர்மா, அந்த டைம்ல நிறைய பேர். விராட் கோலி மாதிரி ஒருத்தரை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹர்மன் பிரீத்தை பார்த்தோம், ஷெஃபாலி வர்மா பார்த்தோம், இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க. இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சது வந்து எல்லாருக்கும் பெருமை. உனக்கும் சரி, எனக்கும் சரி, எல்லாருக்குமே. எவ்ரிபடி ஆர் ஹாப்பி, எவ்ரிபடி ஆர் ப்ரௌட், என்டையர் நேஷன் இஸ் ஹாப்பி. எல்லாருமே ஒரு ஹைப் ஆயிட்டோம். ஏன்னா இந்த ஒரு 2007 வேர்ல்ட் கப்லாம் பார்த்து அடுத்த நாள் இன்டர்னல் எனினாலும் டிப்ரெஸ் ஆகி ஃபெயில் ஆயிடும் இந்தியா தோத்ததோட வருத்தத்துல. பட் இன்னைக்கு வந்து இதை ஜெயிச்சது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பியா, எல்லாருமே ஒரு இன்ஸ்பயர்டா ஃபீல் பண்றோம். இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இட்ஸ் அ ப்ரௌட் ஃபீலிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு பி இந்தியன்ஸ் அண்ட் டு பி பார்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் வின்னிங் கண்ட்ரி. நீ என்ன நினைக்கிற? உன்னுடைய இறுதி கருத்துக்களையும் சொல்லிட்டா நம்ம அப்படியே கம்பெனி முடியலாம். டெஃபினெட்லி இந்த ஜெனரேஷனல் சேஞ்ச் வின்னிங் தான். பல வருஷமா வந்து ஒரு இந்தியன் உமன் டீம் வந்து மென்ஸ் டீம் அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ரெக்கக்னிஷன் வந்திருக்காங்க. எந்த வரையும் கப்பு ஜெயிக்கல அப்படின்றது ஒரு பெரிய குறையா தான் இருந்துச்சு. ஜெயிச்சது வந்து ஐ திங்க் இட் இன்ஸ்பயர் மோர். அதே மாதிரி வந்து நிறைய தடவை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, பிசிசிஐ வந்து பெருசா கண்டுக்கல உமன்ஸ் டீம் பத்தி அப்படின்றது. நவ் இட் மோஸ்ட் லைக்லி சேஞ்ச். தெர் பி மோர் ஃபோக்கஸ் ஆன் தெம் அஸ் வெல். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதுக்கு மேல வி கேன் பில்ட் அப் ஈவன் அ ஸ்ட்ராங்கர் டீம். இது ஒரு 2011 வேர்ல்ட் கப் அப்புறம் நம்ம ஒரு சேஞ்ச் 2007 T20 வேர்ல்ட் கப் அப்புறம் சேஞ்ச் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இவங்களுக்கு இதுவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். சூப்பர். கமெண்ட் பண்ணுங்க சிறப்பா. 3 பிரியாணி உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா ஜெயிச்சிருச்சு, அதனால பிரியாணி குஸ்கா கிடையாது, பிரியாணியோட கொண்டாடுவோம். சக்தே இந்தியா படம் வந்து இன்னைக்கு இதுல பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மேட்சுக்கே அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப ஹை எமோஷன்ஸ். இன்னைக்கும் ஹையான எமோஷன்ஸ். வி ஆர் ஆல் ஹாப்பி, வி ஆர் ஆல் ப்ரௌட். பிரியாணி வருது பாய்ஸ். தேங்க்யூ ஆல். முதலாளி கம்பெனியை முடியலாம். So it was a great Women's World Cup, a great win for India and the generations going on. So we'll be back with more. We'll sign off this Shirate Squad. Bye.